அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பதவிக்கு பெரிய ஆபத்து ஒன்று வந்திருக்கிறது. அதிமுகவின் நிர்வாகிகளை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். இன்று வரை கூட்டணியான எந்த ஒரு முடிவுகளும் செய்யவில்லை. காரணம், தேமுதிகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், கூட்டணி பேச்சுவார்த்தை 3வது கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஆனால் இன்று வரை உறுதி செய்யப்படவில்லை. பாமக மத்திய அமைச்சர் பதவி கொடுத்தால் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இணைவேன் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அவர்கள் கூறிவிட்டார். ஆனால் தேமுதிக 7 தொகுதிகள் முதல் 10 தொகுதிகள் வரை தந்தால் மட்டும்தான் அதிமுகவுடன் கூட்டணி. அது மட்டுமல்லாமல் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் எங்களை புறக்கணித்தது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக நேர்ந்துவிட்டது என்று அதிமுகவின் நிர்வாகிகளிடம் தேமுதிகவின் முக்கியமான புள்ளிகள் கூறியதும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் யதார்த்தமான பேசக்கூடிய ஒரே வார்த்தை, பாஜக வெற்றியடையக்கூடிய கட்சி, அந்த கட்சியுடன் அதிமுக கூட்டணி அமைத்தால் மத்திய பாதுகாப்பு தமக்கு கிடைக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவரது சுயநலத்திற்காக பாஜகவை எதிர்ப்பதும் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகு அதிமுக ஆட்சி கலையாமல் இருப்பதற்காக பாஜக மிகப்பெரிய ஒரு பக்கபலமாகவே இருந்திருக்கிறது. ஆனால் அதையும் புரிந்து கொள்ளாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த நம்பிக்கை துரோகம்தான் தற்பொழுது ஒட்டுமொத்த பாஜக தற்பொழுது அதிமுகவை வெறுக்க தொடங்கிவிட்டது. எந்த ஒரு கட்சிகளும் கூட்டணிக்கு வருவதற்கு தயங்குவார்கள் என்பது இதன் மூலமாக தெரிகிறது. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டேதான் இருக்கிறது 2 மாதங்களாக. ஆனால் இன்று வரை கூட்டணி உறுதி செய்யப்படவில்லை. இன்னும் 2 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி பற்றியான எந்த ஒரு தகவல்களும் தற்பொழுது வரை அதிமுகவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. மாறாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பதவி வகித்ததிலிருந்து தற்பொழுது வரை எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றியடையாததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பதவி பறிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. தேர்தல் ஆணையம் தற்பொழுது வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான அறிவிப்பு, இரட்டை இலை சின்னம் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்பிற்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று மனு ஒன்றையும் கடிதங்கள் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக பதில் கடிதம் அனுப்ப வேண்டும். இல்லை என்றால் இரட்டை இலை சின்னம் இருவருக்கும் ஒதுக்கப்படாமல் பொது சின்னமாக அறிவிக்கப்படும். அதாவது இரட்டை இலை சின்னம் என்பது தற்பொழுது அதிமுகவிற்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை தற்பொழுது ரத்து செய்துவிடும் என்பதற்கேற்பதான் தற்பொழுது தேர்தல் ஆணையமும் பதில் ஒன்று அளித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அதிமுகவின் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி பதவி வகித்ததிலிருந்து சரியான தலைமை இல்லாத காரணத்தினால்தான் அதிமுக தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது என்றும், அவரது பதவி பறிப்பதற்கு கூட நாங்கள் தயங்க மாட்டோம் என்பதற்கேற்ப தற்பொழுது அதிமுகவின் தலைமை தீர்மானித்துள்ளது. மேலும் எடப்பாடி பழனிசாமி இறுதியாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணி முடிவுகளையும் எந்தெந்த தொகுதியில் யார் வேட்பாளராக நிறுத்தப்படுவார்கள் என்பதையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காமல் இருந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்படுவார் என்றும் அதிமுகவின் தலைமை வெளியிட்டிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.